ഇനി നമുക്ക് തമിഴ് പത്രമായ തീക്കതിർ അഡ്വക്കേറ്റ് ഹേമാവതി നമുക്കൊപ്പം ചേരുന്നു. തമിഴ്നാട്ടിൽ നിന്ന്, ചെന്നൈയിൽ നിന്നാണ് അവർ. നമുക്ക് 5 മിനിറ്റ് തമിഴ് വാർത്തകൾ ശ്രവിക്കാം. മലയാള വാർത്തകളിൽ നിന്ന് അതിർത്തി കടന്ന് നമ്മൾ തമിഴ് നാട്ടിലേക്ക് എത്തുകയാണ്. ஓவர் டு ஹேமாவதி மேடம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான காலை வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 7:48. தீக்கதிர், உலகின் உண்மையின் பேரொளி. தலைப்பு செய்திகள். தி கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது, சமூக பிளவை ஊக்குவிக்கும் வேலை. முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம். திருவனந்தபுரம், 71வது தேசிய திரைப்பட விழாக்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் சர்ச்சைக்குரிய தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வழங்கப்பட்டதற்கு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த படம் புனையப்பட்ட தகவல்கள் பரப்பி கேரளத்தில் புகழை கெடுக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருப்பது பிரிவினைவாத கருத்துக்களை ஊக்குவிக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தி கேரளா ஸ்டோரிக்கு அளிக்கப்பட்டுள்ள விருது கேரளத்தில் சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பாரம்பரியத்தை கேள்விக்குள்ளாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கர் பாஜக அரசு கொடுத்த பொய் வழக்கு, கேரள கன்னியாஸ்திரிகள் ஜாமீனில் விடுதலை. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில மாநாடு வரும் செப்டம்பர் 24 முதல் 27 வரை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான இலக்கினை மாதர் சங்க நேற்று வெளியிட்டுள்ளது. சிறப்பு திருத்தம் மூலம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது தேர்தல் ஆணையம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது பாஜகவுக்கு எதிராக வாக்காளர்கள் சிறுபான்மையினர்களின் வாக்குகளை நீக்கும் மறைமுக திட்டத்துடன் கடுமையான நிபந்தனைகளை தேர்தல் ஆணையம் விதித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். உச்சநீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பியது. இந்த நிலையில் பீகார் மாநிலத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பீகார் வாக்காளர் எண்ணிக்கையில் 7.24 கோடியாக குறைந்துள்ளது. மக்களை காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் சென்னையில் முதலமைச்சர் துவங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் மக்களுக்கு உயிர் மருத்துவ பரிசோதனைகளை வழங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பழங்குடி முதியவர் மாரிமுத்து மரணத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு, அரசு வேலை வழங்குக. தமிழக அரசுக்கு மலைவாழ் மக்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. செவ்வணக்கத்துடன் பிரியா விடை அளித்தார் தோழர் கல்வியாளர் வே. வசந்தி தேவி. உடல் அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைப்பு. கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மூத்த கல்வியாளர் டாக்டர் வே. வசந்தி தேவி வெள்ளிக்கிழமை சென்னையில் காலமானார். வேளச்சேரி இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கொட்ட குனிபவனும் குனிய குனிய கொட்டுபவனும். சிறப்பு பக்கம், சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல். சா. பீட்டர் அல்போன்ஸ், மேலாண் நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர். மக்கள் தொகையில், சந்தை மதிப்பிலும், மனித வளத்திலும்
ஜனநாயக மதிப்பீட்டிலும் உலகில் மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றாக உருவாகி வரும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி கையாளக்கூடாதோ அப்படி கையாண்டு சர்வதேச அரங்கில் பல தளங்களில் இந்தியா நிலை தவறி அவமானப்பட்டு நிற்கும் மோடி அரசின் முன்முனைப்பு ஒரு பெரும் காரணம். உலக நாடுகளில் தனது நட்பு நாடுகளாக உருவாக்குவதில் நாட்டம் செலுத்தாமல் அந்த நாடுகளின் தலைவர்களை தனது தனிப்பட்ட நண்பர்கள் என்பதை போன்று தோற்றத்தை உருவாக்குவதிலே அவரது திறத்தினையும் வெளியுறவு துறையின் செயலாக்கத்தையும் பயன்படுத்துகிறார். உலக நாடுகளில் பெருந்தலைவர்கள் தனது பால்ய நண்பர்கள் போல நடத்துவதால் உள்நாட்டில் தனது ஒரு அகில உலக தலைவர் விஸ்வகுரு என்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்ற அவரது தவறான அணுகுமுறையால் உலக அரங்கில் பல இழப்புகளை சந்தித்துள்ளோம். சர்வதேச உறவுகள் என்பதும் வெளியுறவு கொள்கைகள் என்பதும் தனிநபர் சார்ந்ததல்ல என்பது அவர் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்ற தலைப்பில் சிறப்பு சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல் ஒண்ணு வந்திருக்கு. உலகின் பசுமை வளர்ச்சிக்கு பங்கு சீனாவுக்கும் ஐநா அதிகாரிகள் பாராட்டு. பாதுகாப்பான நடைபாதைகளை வழித்தடங்களை உருவாக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு. அமெரிக்காவில் வேலை குறைவு, பங்கு சந்தையில் டாலர் மதிப்பு சரிவு. டிரம்பின் வர்த்தக போரும் கோவையில் தொழில்துறை இழப்பும். மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் கொடை பிடிப்பார்கள் என்று கம்யூனிஸ்டுகளை எகடியம் பேசியவர்களின் கூற்றை இன்றைய உலகமயமாக்கல் பொருளாதார உண்மையாக்கி உள்ளது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிகழ்வுகளின் தாக்கம் ஒரு நாட்டின் எல்லைக்குள் அடங்குவதில்லை என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த கூடுதல் வரி மற்றும் அபராதம் மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த நடவடிக்கை தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கின்ற அச்சம் எழுந்துள்ளது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில மாநாடு லட்சினை வெளியீடு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் 16வது மாநில மாநாடு டிசம்பர் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் தஞ்சாவூரில் தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் செய்திகளை கேட்டவர்களுக்கும் வாசிக்க வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഒട്ടനവധി തമിഴ് വാർത്തകളാണ്. അങ്ങേ ഒരു ചൊല്ലിയില്ലേ, കൊട പിടിക്കുന്നത്, അത് എപ്പടി ഇരിക്കെ തമിഴ്? கொட பிடிக்கின்ற மழை, இங்கே மழை பெய்தல் அங்கே கொடை பிடிக்க. ஆமா, அது ஆக்சுவலி ஒரு பழமொழி சொல்வாங்க, மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் கொடை பிடிப்பார்கள் என்று. அது இப்ப என்னன்னா, உலக நாடுகள்ல பொருளாதாரம் வீழ்ச்சி அப்படின்னா அது எல்லாருமே பாதிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. நல்ல சொல்லு.